இங்க ஒரு 4 பேர் ஒரு ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்குறாங்க. அந்த ரூமுடைய டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு தூண் மாதிரியே இருக்கிற 4 பொம்மை இங்க உள்ள வருதுங்க. அதுங்க 4த்துக்குமே தனித்தனி பேர் இருக்குது. அதுங்க இவங்க கிட்ட நம்ம கேம் விளையாடலாமான்னு சொல்லிட்டு அந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. அது என்னன்னா, உங்க 4 பேர்ல ஒருத்தர் கண்ணை கட்டிக்கிட்டு நடுவுல உட்காந்துக்கணும். நாங்க உங்களை சுத்திக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். பாட்டு நின்ன உடனே உங்களுக்கு பின்னால யார் இருக்குதுன்னு நீங்க கரெக்டா சொல்லணும். அப்படி கரெக்டா சொல்லிட்டா நீங்க வின் ஆயிடுவீங்க. ஒருவேளை தப்பா சொல்லிட்டா நீங்க செத்து போயிடுவீங்கன்னு சொல்லுதுங்க. அது கேட்ட உடனே ஒருத்தன் நானே முதல்ல வரேன்னு சொல்லிட்டு தைரியமா போய் கண்ணை கட்டிக்கிட்டு கீழே உட்காந்துக்கிறான். இப்ப அந்த 4 பொம்மைங்களும் அவனை சுத்தி பாட்டு பாடுதுங்க. பாட்டு நின்ன உடனே 10 செகண்டுக்குள்ள உன் பின்னால இருக்கிற பொம்மையுடைய பேரை சொல்லுன்னு கேக்குதுங்க. இவனும் பயத்துல ஏதோ ஒரு பேரை சொல்றான். ஆனா அது தப்பாயிடுது. இப்ப அதுங்க அவனை என்ன பண்ண போதுங்கன்னு பார்த்தா, ஒரு பொம்மையுடைய கண்ணுல இருந்து ரெட் கலர்ல லேசர் பீம் மாதிரி அவனுடைய நெத்தியில பட்டு அவனுடைய மொத்த உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணிடுதுங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனையே அவனோட தலையை தரையில முட்டை வச்சு சாகடிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் அடுத்து யாரு கேமுக்கு வரீங்கன்னு கூப்பிடுதுங்க. ஆனா யாருமே வர மாட்டாங்க. எல்லாருமே பயங்கரமா பயந்து போய் கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பொம்மைகளும் ஒரு பொண்ணு கிட்ட போய் நீ இப்ப விளையாட வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்து கண்ணை கட்டி நடுவுல உட்கார வச்சு அவளை சுத்தி பாட்டு பாடுதுங்க. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி உன் பின்னால யார் இருக்கான்னு கேக்குதுங்க. இவ பயத்துல எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருந்துடுறா. அதனால அந்த பொம்மைங்க என்ன பண்ணுதுன்னா, உன் டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவளுடைய நெத்திலையும் ஒரு லேசரை போட்டு அவளை கட்டுப்படுத்தி அவளுடைய காலை பிடிச்சி ரெண்டா கிழிச்சு கொடூரமா சாகடிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பொம்மைகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா, அவளை விளையாட கூப்பிடுதுங்க. ஆனா நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அவனே வாண்டடா போய் அந்த கேம்ல கலந்துக்கிறான். இப்ப அதுங்க அவனையும் உட்கார வச்சு சுத்தி பாட்டு பாட ஆரம்பிக்குதுங்க. பாட்டு முடிஞ்ச உடனே வழக்கம் போல உன் பின்னால யார் இருக்கான்னு கேக்குதுங்க. நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்கான். அப்போ உன் டைம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு பொம்மை சொல்ற சத்தம் மட்டும் கேக்குது. உடனே பக்கத்துல இருக்கிற பொம்மைங்க நாங்க உன்னை கொல்ல போறோம்னு சொல்லுதுங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ அவனுடைய பின்னால இருக்கிற பொம்மையுடைய பேரை கரெக்டா சொல்லிடுறான். ஆனா என்னதான் இருந்தாலும் அவனுடைய டைம் முடிஞ்சு போச்சு, அவனை நம்ம கொன்னுதான் ஆகணும்னு இன்னொரு பொம்மை சொல்லுது. ஆனா நம்ம ஹீரோ இல்ல நான் டைம் முடியறதுக்குள்ள கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டேன்னு சொல்றான். எப்படின்னு பார்த்தா இப்பதான் நமக்கே தெரியுது. நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கிற போனை காட்டுறான். அதுல இதுக்கு முன்னால அந்த பொண்ணை சாகடிக்கும் போது அந்த பொம்மை டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். இவன் அதை தான் ஆன் பண்ணிருப்பான். அது தெரியாம இவனுக்கு பக்கத்துல இருக்கிற பொம்மை பேசிடும். அதை வச்சுதான் இவன் கரெக்டா கெஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரையும் சொல்லியிருப்பான். அதனால இப்ப இவன் வின் பண்ணிடுறான். இப்ப அந்த கேம் முடிஞ்சு போயிட்டதுனால அந்த பொம்மைகள்லாம் வெடிச்சு சதறி அதுக்குள்ள இருந்து ஒரு சாவி வந்து விழுது. அதை எடுத்துக்கிட்டு ஒரு வழியா இவங்க 2 பேரும் வெளியில வந்துடுறாங்க.